வந்துறேன் திரு நந்தகுமார். ஒரு தினம் ரொம்ப நேரம் காத்திருக்காரு. வாய் குணசேகர், திமுக கூட்டணி என்ன ஆகுது? திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 2001 கலைஞர் கருணாநிதி ஐயா தலைமையில் எப்படி ஒரு சாதி கட்சி கூட்டணியை வச்சுட்டு இருந்தாரோ அந்த நிலைக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து முக்குளத்தூர் புலிப்படை, அந்த தமிமுன் அன்சாரியோட ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மமமுக, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இப்படி வந்து அவங்க வந்து எந்த ஒரு அதிமுக இருக்கும். சாரி, என்ன தலைவர் ஒரு இந்த மாதிரி சில சில்லற கட்சிகளை வச்சுக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சாரி, எனக்கு தெரியல. குறைந்தபட்சம் வாக்கு வங்கி கொண்ட குறைந்தபட்ச வாக்கு வங்கி கொண்ட ஒரு கட்சிகளோட சப்போர்ட்ல தான் இருக்காங்க. இது வந்து நிலைக்கும் நீடிக்கும். ஏன்னா இதை வந்து எங்க தலைவர் வந்து வெற்றி தலைவர் வந்து ஏற்கனவே இது திட்டமிடப்பட்ட ஒன்று. இன்றைய காலகட்டத்தில்னா எல்லாருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் அன்றைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், இப்போ அவர் தான் தலைவர், தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து அவர் கரங்களால் தான் அந்த புத்தகத்தை வெளியிடணுங்கிற ஒரு திட்டமிடல் இருக்கும்போது அதை 1008 நெருக்கடி கொடுத்து அவரை வந்து வரவிடாமையே பண்ணும்போது இப்போ மாண்பு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அன்றைய மேடையிலேயே கொதிக்கிறார். அந்த கொதிநிலையை எங்க வெற்றி தலைவர் உள்வாங்கிட்டு கர்ஜிக்கிறாரு. நீங்க 200 தொகுதி இருமாப்போட 200 தொகுதியை ஜெயிப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கீங்க. உங்க கூட்டணி கணக்கை எல்லாம் நான் தவிடுபடியாக்கி உங்களை நான் எந்த நிலைமை கொண்டு வந்து நிறுத்துறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னவர் அன்னைக்கு சொல்லோட சொல் வீரரா மட்டும் இல்லை, இன்னைக்கு செயலோட செயல் வீரராகவும் காமிச்சிட்டாரு. அங்க இருந்து ஐஎம்ல ஒரு செங்கலை உருவிட்டாரு, விசிக உருவிட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு நிராயுதபாணியா மதிமுக, இந்த ஏன் மமமுக இவங்கெல்லாம் ஏன் ஐயா நந்தகுமார் சொன்ன மாதிரி ஏன் நம்ம வந்து தனிச்சின்னத்தில் போட்டி போடலை? விடுதலை சிறுத்தைகளோட பெரிய கொள்கை முழக்கமே என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு. இன்னைக்கு அந்த கனவை நனவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கூட்டணி ஆட்சி இல்லாத இந்த தமிழ்நாட்டு அரசில் முதல் முறையாக அவங்க தேர்தலில் முடிந்த பின்பு கூட்டணி அமைச்சரவையில் பங்கேற்கிறது வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்லிக்கிறேன். அதுதான் இங்கே தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லி பண்ண முடியுமா? ஒருவேளை மெஜாரிட்டி வந்தால் இதை பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற. தேர்தலுக்கு முன்னாடி ஐயா ராகுல் காந்தியோட மனசு எங்கள்கிட்ட தான் இருந்தது. நாங்கள் வந்து காங்கிரஸை வந்து பலமுறை அணுகத்தான் செஞ்சோம். ஆனால் காங்கிரஸ் வந்து சில நிர்பந்தங்களால. காங்கிரஸ் கட்சி ஊழல் சக்தியா இல்லையா? காங்கிரஸ் கட்சி ஊழல் சக்தியா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. ஏன் நினைப்ப விட்டுருங்க, நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சியா இல்ல? அதுக்கு இப்ப இந்த டிபேட்டுக்கு என்ன சம்பந்தம்? இல்லங்க, நான் கேட்கிறேன். இப்ப தமிழக வெற்றி கழகம் ஊழல் சக்திகளை அண்டவிடாமல் இருக்கிறாங்கல்ல, காங்கிரஸ் கட்சி மேல ஊழல் புகார்கள் இருக்கு. நான் ஊழல் செஞ்சாங்களா? காங்கிரஸ் தமிழ்நாட்டுல பார்வையை தெரிஞ்சுக்க ஏன் பார்வையை சொல்றேன். காங்கிரஸ்ல வந்து இங்க ஐயா பக்தவச்சலம் காலத்துல இருந்து, காமராஜர் காலத்துல இருந்து, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலேஜ்ல இருந்து, ராஜாஜி காலத்துல இருந்து ஏதேனும் ஊழல் இருக்குங்களா? நீங்க உடனே 54க்குலாம் போக வேண்டாம். தேசிய அளவுல கேட்கிறேன். நாங்க தேசிய கட்சியாவே இன்னும் நாங்க பரிந்துரைக்கல. காங்கிரஸ் கட்சியில வாரிசு அரசியல் இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கா? இல்லங்க, காங்கிரஸ் கட்சியில இருக்கான்னு கேட்கிறேன். காங்கிரஸ் கட்சியில எனக்கு தெரிஞ்சு வாரிசு அரசியல் இல்ல தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல இல்ல. நாங்க தமிழக வெற்றி கழகம், நாங்க தமிழ்நாட்டு கண்ணோட்டத்தோட தான் பார்ப்போம். சரி சரி. நாங்க வந்து இந்திய வெற்றி கழகம். நீங்க களத்துல வந்து வாரிசு அரசியலையும் ஊழல் சக்திகளையும் வெகு தீவிரமா எதிர்த்தீங்களே. வாரிசு அரசியலும் ஊழல் சக்தியும் தான் காங்கிரஸ் கட்சிங்கிறது அவங்களுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. அதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும். நாங்க எங்களோட நோக்கம் வந்து கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸோ, ஆந்திராவில் உள்ள காங்கிரஸோ, மத்திய பிரதேசத்தில் உள்ள காங்கிரஸோ தமிழக வெற்றி கழகத்தோட நட்பு சக்தி கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் தான் எங்களோட நட்பு. இப்படி மேடையில செல்வ பெருந்தையை கையை பிடிச்சி தூக்குனீங்களா, ராகுல் காந்தி கையை பிடிச்சி தூக்குனீங்களா? ஐயா ராகுல்ஜி தானே வந்தாரு, அதனால அவர் கையை பிடிச்சி, அதனால தெரியாம தூக்கிட்டீங்க. அவர் வந்து தேசிய தலைவர், இவர் மாநில தலைவர். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இல்ல அதான் இப்ப இவங்க உங்க கூட வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்க செங்கலை உருவுறோம் அப்படின்லாம் சொல்றீங்க. என்ன வார்த்தை? அவங்க காட்டின கெடுபிடி. ஒரு சபநாகரிகம், ஒரு அரசியல் நாகரிகம் இருந்தா இன்னைக்கு வந்து ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, நீங்க வந்து கூட்டணிக்கு போங்க, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே உங்களை வழி அனுப்பிடுறேன்னு. அன்னைக்கு வந்து எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு முகமலர்ச்சியோட ஐயா தொல் திருமாவளவனை அனுப்பியிருக்கணும்னு நான் சொல்ல வர்றேன். அப்ப அதோட அவர் என்னங்க அனுப்பியிருக்கணும்? தொல் திருமாவளவன் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டி லீடர். நான் வந்து புறஅழுத்தம் சொல்றேன், புறஅழுத்தம். அதை வந்து மேடையிலே சொல்லிட்டாரு எங்க தலைவர். திருமாவளவன் அதை மறுத்திருக்கிறாருங்கிறத சுட்டி காட்டுறாரு. நீங்க மறுத்திருக்காரு.
யாரும் என்ன நெருக்கடி கொடுக்க முடியாது, இல்ல, அவர் சொன்னாரு. ஆனா இந்த பணிய தலைவர் பேசுனதை அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. சொல்றேன். ஐயா ஆதவ அர்ஜுனா பேசுனதை நான் சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல. அவரோட கூட்டம் அவர் சொல்லிருக்கலாம். அதனால இந்த கூட்டணி வந்து ரெண்டாவது இது வந்து நான் சொல்றது வந்து திட்டமிடப்பட்ட ஒன்று இருந்தாலும் இது மதசார்பற்ற கொள்கை கூட்டணி. இது எந்த காரணத்தை கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில வெற்றி பெற்ற கட்சியோட நம்ம ஆதரவு, அதாவது கூட்டணி அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஆட்சி அமைக்க கூடாது, என்ன கிஞ்சித்தும் வந்து நம்ம மதசார்பற்ற கொள்கைக்கு வந்து ஒரு இடைஞ்சலா இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை கோட்பாடோட இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கு. இது நிலைக்கும் நீடிக்கும். இது வந்து விலகலா விரிசலாங்கிறத விட இது வந்து மேற்கு வங்க முதலமைச்சர் புத்தாதேவ் பட்டாச்சாரியா அண்ட் ஜோதிபாஸ் மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தான் வந்து சிஎம்மா இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி வந்து ஜெல்லாயிருச்சு. நீங்க வந்து 2026 கூட்டணி அதிகாரப்பூர்வமா விசிகவும் ஐயுஎம்மும் திமுக விட்டு வெளியேறி விட்டோம்னு இப்ப வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. அது ஒரு கூட்டணி தர்மமா கூட இருக்கலாம். ஆனா அவங்க வந்து உங்க கூட சேர்ந்துட்டு அங்க என்ன தர்மம் வேண்டி இல்ல இல்ல அங்க இருந்தா தேர்தலை சந்திச்சாங்க. இப்ப தேர்தல் முடிஞ்ச மறுநாளே ஐயா தொல் திருமாவளவன் வந்து ஒரு அறிக்கை விடுகிறார். நமக்கு வந்து கூட்டணி கட்சிக்காரங்க நம்ம கட்சிக்கு வேலை பார்க்கல, நாமளும் கூட்டணி கட்சிக்கு வேலை பார்க்கலன்னு சொல்றாரு. அப்போ ஜெல் ஆகலைன்னு தானே அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இங்க ஜெல்லாயிருமா உறுதியா ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான் விஜய் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றமே இல்லை. நேத்து கூட பேசினாரு திருமாவளவன், இன்னைக்கு இருக்கிறாங்க. இது என்ன அது ஐயா திருமாவளவன்ட்ட கேட்க நாங்க வந்து எப்படின்னா தந்தை பெரியாரும் கொள்கை தலைவர்கள் 5 பேரை வகுத்திருக்கோம், அண்ணல் அம்பேத்கரும். இதுல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கணுங்கிறது வந்து எங்களோட விருப்பங்கள்ல ஒன்னா கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சதுனால நம்ம மதசார்பற்ற கொள்கை, அந்த சமூக நீதி கொள்கைக்கும் உடன்பட்டு நிக்கணுங்கிற ஒரு காரணத்தினால அவங்கள கூட்டணியில சேர்த்துருப்போம். சரி, இது வந்து ஜெல்லாயிருச்சு, எல்லாமே ஒன்னா போகுது அப்படிங்கிறீங்க. இன்னொன்னு காங்கிரஸ் சுற்றி தான் வருது. மே 18ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்துக்கு தன்னுடைய இரங்கலையும் சொல்லிட்டு வணக்கங்களையும் சொல்றாரு. அது காரணமே காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிறதான் பல பேருடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அப்போ அவங்க தான் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து கொள்கை கூட்டணியாக, ஏற்கனவே 2 விஷயத்தையும் கேட்டேன், எப்படி நீங்கள் ஜெல்லோட பயணிக்க முடியும்? ஜோதிபாஸ் மாதிரி, புத்ததேவ பட்டாச்சாரியா மாதிரி எப்படி பயணிக்க முடியும்னு கேட்குறேன். இல்லை, முள்ளிவாய்க்கால் குடும்பம் வந்து காங்கிரஸ் மட்டும் பண்ணதில்லை. அன்றைக்கி காங்கிரஸ் இந்தியா ஆதரிச்சிருந்தாலும் கூட உலக நாடை எதிர்த்து நம்ம வந்து ஸ்ரீலங்காவை ஈழத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம நிதர்சனமான உண்மை, இங்கே உள்ள ஆட்சியாளர்களே வந்து மெரினா பீச்சில் உண்ணாவிரதம் இருக்கும் நடிகை தான் செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து இஸ்ரேல்ல இருந்து எல்லா நாடுமே வந்து ராஜபக்சே அவர்கள் வந்து தொடர்பு கொண்டு ஒரு பன்னாட்டு போர் வந்து ஒரு குட்டி தமிழக மக்கள், ஈழத்தமிழக மக்கள் மேல வந்து திணிக்கப்பட்ட. காங்கிரஸுக்கு பொறுப்பு இல்லையா? காங்கிரஸுக்கு தான் நான் இல்லை, இந்த காங்கிரஸ் சொல்லல, இந்தியா அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு கண்ணு தமிழ் தேசியம்னு சொன்னதுனால கேட்குறேங்க. இல்ல, தமிழ் தேசியம்ங்கிறது வந்து தமிழக மக்கள் நலமோடு வளமோடு வாழ்றதுக்கு தான். நம்ம வந்து கடந்த காலத்தை பேசி வந்து அதை வந்து நேரத்தையும். தமிழீழ பிரச்சனை தமிழ் தேசியத்துல வராதா, இல்ல திராவிடத்திலையும் வராதா? வரத்தாங்க செய்ய. சரி, அதுக்காக நான் இல்லைன்னு சொல்லல. சரி, ஓகே, பார்க்கலாம் எப்படி பயணிக்குதுன்னு.